கடும் வெப்பத்தால் ஏற்படும் அதீத சோர்வை அலட்சியம் செய்யாதீர்கள் என்று பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார். ஹைட்ரேட்டடாக இருங்க, ஓஆர்எஸ் திரவம் குடிங்க, தண்ணீர் குடிங்க, வெப்பத்திலிருந்து உடல் நலத்தை பாதுகாத்து கொள்ளவும் என்று பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார். இதை பற்றிய மேலும் விவரங்களோடு ரமேஷ் ஓவர். நாடு முழுவதும் கோடை வெப்பம் கொளுத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் நாட்டு மக்களுக்கு முக்கியமான உடல்நலன் சார்ந்த அறிவுரைகளை பிரதமர் மோடி வழங்கியிருக்கிறார். குறிப்பாக வரக்கூடிய நாட்களில் கோடை வெப்பம் அதிகமாக இருக்கும் என்பதால் பொதுமக்கள் முடிந்த அளவுக்கு அதிகமாக தண்ணீர் குடியுங்கள். நீங்கள் வெளியே செல்லும் போது உங்களோடு தண்ணீர் பாட்டிலையும் எடுத்து செல்லுங்கள் என்று அவர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். இது மட்டுமின்றி உங்களை சுற்றி உள்ளவர்களையும் நீங்கள் கவனியுங்கள். குறிப்பாக வெளியில வேலை செய்யக்கூடிய வயதானவர்கள் மற்றும் குழந்தைகள் வெப்பத்திற்கு அதிகம் ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் அதனால் மிகப்பெரிய ஒரு ஆபத்து ஏற்படும். எனவே அவர்களுக்கும் போதிய உதவிகளை செய்யுங்கள் என்று கேட்டிருக்கிறார். உங்களை சுற்றி இருப்பவர்கள் ஏதாவது அவர்களுக்கு தலைவலி ஏற்பட்டாலோ அல்லது மயக்கம் ஏற்பட்டாலோ குமட்டல் ஏற்பட்டாலோ உடனடியாக அவர்களை குளிர்ந்த நிழலான இடத்திற்கு கொண்டு சென்று அவர்களுக்கு தேவையான தண்ணீரை கொடுப்பது போன்ற முதலுதவிகளை செய்யுங்கள், ஓஆர்எஸ் கரைசலை கொடுங்கள் என்று ஒரு வேண்டுகோள் ஒன்றை விடுத்திருக்கிறார். இது தவிர உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வயதான தாத்தா பாட்டி போன்றவர்களையும் அவ்வப்போது தொலைபேசியில் அழைத்து நீங்கள் நன்றாக இருக்கிறீர்களா, உங்கள் உடல் நன்றாக இருக்கிறதா என்று விசாரிப்பதோடு மட்டுமல்லாமல் அடிக்கடி தண்ணீர் குடியுங்கள் என்று பெரியவர்களுக்கும் நீங்கள் நினைவுபடுத்துங்கள் என்ற ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கிறார். மனிதர்கள் மட்டுமல்ல, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய விலங்குகளின் மீதும் நாம் பரிவு காட்ட வேண்டியது அவசியம். எனவே நீங்கள் எங்கு இருக்கிறீர்களோ, வீடாக இருந்தாலும் சரி, கடையாக இருந்தாலும் சரி, பால்கனியிலும் வீட்டிற்கு வாசலிலும் ஒரு சிறிய கிண்ணத்தில் தண்ணீர் வைக்க வேண்டும். அதனும் தாகமாக இருக்கக்கூடிய விலங்குகள் மற்றும் பறவைகள் தண்ணீரை பருகி தங்களுடைய தாகத்தை தணித்துக் கொள்ள முடியும். இந்த இக்கட்டான மிகுந்த கோடை காலத்தில் இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களும் பரிவுகளும் நம்மை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் என்கிற ஒரு விஷயத்தை பிரதமர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழகத்தை பொறுத்தவரை இந்த மாதத்தோடு இந்த கத்திரி வெயில் என்று சொல்லப்படக்கூடிய அக்னி நட்சத்திரம் முடிவுக்கு வந்தாலும் வட இந்தியாவை பொறுத்தவரை ஜூன் மாதங்களில் தான் வெயில் கொளுத்தி எடுக்கும். அடுத்த 2 மாதங்களுக்கு வட இந்தியா முழுவதும் கோடை வெப்பம் கொளுத்தும். ஜூன் மற்றும் ஜூலை 2 மாதங்களிலும் கிட்டத்தட்ட 45 டிகிரியிலிருந்து 47 டிகிரி வரை மிக உச்சபட்ச வெயில் இருக்கும் என்பதால் பிரதமர் மோடி இந்த வேண்டுகோளை விடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.